பேருரை சிற்றுரை சிறப்புரை முடிக்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிறேன் எனது அன்பு தம்பி ருத்ராவா ருத்ரா எங்கே ருத்ரா உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்கன்னா நிறைய சின்ன படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்டர் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷனலாக பேசினார். உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, இவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படி வர்றோம். ஆனால் கஷ்டப்பட்டு எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷாட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போட்டுருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டாங்க. சரி, எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கைத்தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குநர்களானா அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர். ஒரு ஆறுலாம் கிடைக்குது. எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில் பார்த்தீங்களா? 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 8 படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வாரம் ரிலீஸ் 29. என்னென்ன 8 படம் யாராச்சும் தெரியுமா? தெரியாது. இந்த மேடையில் நம்மளுக்கு ரைட்டப் இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பார். எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? அப்போ இவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. வரணும் 10 தடவை மாலை முரசில் வரணும், 10 தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும், 10 தடவை எல்லா யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது. சும்மா ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க. இதோடு போட்டு குற்றம் புதிது வர ஆகஸ்ட் 29 படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசுனதே ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை டே நைட்டாக சேர்க்கறதுல முழு மூச்சாக சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். டைரக்டர் அசிஸ்டன்ட்ஸ் படத்தோட டீம் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க.
ரைட்டப் இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பார், எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்போ இவங்களை போய் குறை சொல்ல. அனைவருக்கும் காலை வணக்கம். குற்றம் புதிது ஜிகேஆர் சீனியர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை ஜென்டில்மேன் பட இயக்குனர் ஜோஷ்வா அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. படத்தோட டீம் எல்லாருக்கும் இப்பொழுது சிறு மரியாதை. பிரியதர்ஷினி அவர்களுக்கு. இல்லை இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேட்டில் ஆன்லைனில் இருக்குது. இங்கே யாருன்னு ரெஜிஸ்ட்ரேட் போனால் போயிட்டு வரலாம். இயக்குனர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு. கதை நாயகி சேஷ்மிகா கனிமொழி அவர்களுக்கு. இசையமைப்பாளர் கரண் பி கிருப்பா அவர்களுக்கு. எடிட்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. ப்ரொடியூசர் காமன் அண்ட் கணேஷ் அவர்களுக்கு இப்போது மரியாதை.
தினேஷ் அவர்களுக்கு படத்துடைய டீமிலிருந்து உங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. செல்லையா அவர்களுக்கு அந்த தினேஷ் இல்லப்பா படத்தோட டீம் பா. ஷாலினி அவர்களுக்கு ருத்ரா அவர்களுக்கு தேனப்பன் சார் அவர்களுக்கு படத்தை எழுதவல்ல ஹரிமுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரிமுத்ரா அவர்களுக்கு நனைஞ்ச பிஸ்னஸ் ஆகிடுச்சுல்ல, பிஸ்னஸ் ஆகலாம் உனக்கு கூப்பிடும். டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, பக்கத்தில் தான் இருக்கார் வந்திருந்தார். அவர் வியாபாரம் இருந்தால் தான் வருவார், கணவர் மட்டும். ஐயோ பயங்கரமான நல்லா கைப்பட்ட வேலை தான். கலை இயக்குனர் அவர்களுக்கு அவர் நல்லா இருப்பார், அவர் கை வச்சாலும் போயிடுவான். 7 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ராஜஸ்ரீ பாம்பேயில் பெரிய கம்பெனி, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க. ரெண்டாவது எல்லாருக்கும் சால்வ் போட்டாச்சு. இந்த 2 பேருக்கு இன்னும் நம்ம சால்வ் போடுறது இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத்த சைட்ஸில் பார்க்குற இளம் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க தருண் விஜய் அவர்களுக்கு இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆர் விஜயகுமார் அவர்களும் வாழ்த்து கொண்டாடி வழங்குமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம். சார் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு கொண்டாடி தெரிவித்து வாழ்த்து சொன்னீங்கன்னா அந்த இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி சார். ரெண்டாவது மோசர்போர், 3வது ஸ்டுடியோ கிரீன், 4வது ரவி பிரசாத் அவுட்டர் யூனிட். ரவி பிரசாத் அதான் போப்தா கம்பெனி ஓப்பன் பண்ணாங்கல்ல அவங்க அப்பா ஊரில், அந்த போப்தா கம்பெனி பேர் வச்சு ஃபுல்லாக காலு. நான் கன்னடத்தில் சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. மற்ற அது பண்ண பின்பும் வந்து பெருசாக ஃபாலோ பண்ண முடியாமல் பெருசாக ஒன்று பேர் வெளியே வராமல் ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் தமிழில் நான் பண்ணுற முதல் படம் இதுதான், அங்கே குற்றம்பு இதுதான். டைரக்டர் வந்து என்னுடைய 10-15 வருஷமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர். அது பண்ணும்போது இந்த படத்தில் இந்த சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது. ரீரெக்கார்டிங் மட்டும்தான் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங் சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி இந்த சாங் பண்ணி ஒரு 2 சாங் பண்ணோம் இந்த படத்தில். நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், எல்லாரும் பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அந்த அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது
அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors Tarun and Seshwata, really what a amazing நீங்கள் debutant artists-ஆக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly Tarun உங்களோட the animal. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதல் ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு இது ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறதோட உங்களுக்கு பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளேயே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு 5 மாதம் முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிவுத்ரா இருக்க சொந்தம். ஹரிவுத்ரானா வந்து இன்றைக்கி நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 5 மாதம் முன்னாடி என்னை வந்து ஹரிவுத்ரா பண்ணார். இன்றைக்கி இருக்க ஸ்பேஸில் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல நண்பர்கள் மூலிமா அது சாத்தியமான ஒரு விஷயம் தான். பணத்தெல்லாம் தாண்டி டெக்னீஷியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. அப்படியான சூழலில் நான் அவர் எடுத்த முதல் படத்துக்கு வந்து ஹரிவுத்ராவோட சப்போர்ட்டு தான் இன்றைக்கி என்ன 2வது படம் முடிச்சுட்டு உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க காரணம். அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் ஒன்று முடித்த உடனே டேரக்டருக்கும் இல்லை ஆக்டருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த டைமில் ப்ரொடியூசர் அடுத்த படமாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உங்களுக்கு அமைஞ்சதுனால கண்டிப்பாக 2வது படம் சார் 3வது 4வது படமும் எடுப்பீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப சர்ப்ரைஸ்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர். லைக் எப்போனா இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு, டெக்னிக்கலாகவே நல்லா சவுண்டிங்காக இருந்துச்சு. லைக் இப்போ எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். லைக் எப்படின்னா பேரரசு சார், ஆர்வி தீபகுமார் சார், இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கே வருகை தந்ததுக்காக பீல் தேனப்பன் சார் எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. லைக் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் அந்த கேமரா நெருங்குறதுக்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எத்தனையோ ஜாமான்கள் வந்து இந்த திரைத்துறையில் இருக்காங்க. லைக் இப்போ அந்த கேமராக்கு மட்டும் தான் அந்த ஒரு பெயின் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த டீமுக்கு வந்து என்னுடைய உண்மையான இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த தருண் விஜய் கூட நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் வந்து மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ஏங்கி இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40 நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கார்த்திக் தம்பி தான் நான் கூப்பிட்டாரு. நம்ம ஹரிவுத்ராவை நல்லா பழக்கம். பட் இருந்தாலும் ஏன் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னா, இது மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு மேரேஜுக்கு எடுத்து போகிறோன்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, சொந்த பந்தம் கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாம் அது மாதிரி நமக்கு கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலுமே எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்னா சினிமா சம்பந்தமாக வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து தம்பி வந்து ஆக்சுவலாக ஹீரோ நடிச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டு நீங்கள் இன்னும் எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும், இன்னும் டெடிகேஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக முதல் படம் நீங்கள் அடுத்த படம் அடித்தா கூட என்னோட கருத்து என்னென்னா டைரக்டராக சரி எல்லா விதத்துக்கும் நான் சொல்கிறேன். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் உங்களோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர்வி தீபகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், இவங்களோட உழைப்பு தெரியுது, நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டைட்டில்ஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல, அதுக்கப்புறம் ஓடிடி நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன், சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், பிரச்சனையில் நமக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்க. இந்த இவங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்றைக்கி தினகரன் தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக தான் உங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கை வைக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பார்த்துருது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் அது பற்றி கஷ்டம். ஏதாவது ஒன்று ஓவராக கொஞ்சம் இதாக கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லோரும் பார்த்து பண்ணுறது. த்ரில்லர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் த்ரில்லாக ஆனால் அது த்ரில்லை கொண்டு வரது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது. எனக்கு சொல்லுவாங்க, அது கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான். கடைசி நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அது ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் வந்து நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசாக நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தினப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷுவா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்களை பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சு இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க் எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரன் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல டீனேஜ் தாண்டிய ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை பிடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். அவருடைய உடம்பாக இருக்கட்டும், அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் இந்த டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போகிறதுல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தனால இன்றைக்கி அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த ஒரு கொரில்லா ஒர்க்காக ஒரு 2 months அவர் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம். அவர் ஒரு பேட் ஆக்டர்ன்றதுக்காக நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல அப்படி வீக்கில். அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாள் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறார். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தை நான் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான்.
அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம். படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள், ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். குற்றம் புதிது ஜிகேஆர் சீனியர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை ஜென்டில்வுமன் பட இயக்குனர் ஜோஷ்வா அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. படத்தோட டீம் எல்லாருக்கும் இப்பொழுது சிறு மரியாதை. பிரியதர்ஷினி அவர்களுக்கு. இல்லை இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேட்டில் ஆன்லைனில் இருக்குது. இங்கே எவ்வளோ 200 ரெஜிஸ்ட்ரேட் போனால் போயிட்டு வரலாம். இயக்குனர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு. கதை நாயகி சேஷ்மிகா கனிமொழி அவர்களுக்கு. இசையமைப்பாளர் கரண் பி கிருப்பா அவர்களுக்கு. எடிட்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. ப்ரொடியூசர் காமன் அண்ட் கணேஷ் அவர்களுக்கு இப்போது மரியாதை. தினேஷ் அவர்களுக்கு படத்துடைய டீமிலிருந்து உங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. செல்லையா அவர்களுக்கு.
அந்த தினேஷ் இல்லப்பா படத்தோட டீம் பா. ஷாலினி அவர்களுக்கு ருத்ரா அவர்களுக்கு தேனப்பன் சார் அவர்களுக்கு படத்தை எழுதவல்ல ஹரிபுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரிபுத்ரா அவர்களுக்கு ನನಗೆ ಬಿಸ್ನೆಸ್ ಆಯ್ತಲ್ಲ ಬಿಸ್ನೆಸ್ ஆள்னா உனக்கு கூப்பிடும் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல பக்கத்தில் தான் இருக்கார் வந்துங்க அவர் வியாபாரம் இருந்தால் தான் வருவார் இல்லைன்னா வர மாட்டோம் மொட்டை அடிச்சு ஐயோ பயங்கரமான நல்லா கைப்பட்ட ஆளை தான் கலை இயக்குனர் அவர்களுக்கு அவன் நல்லா இருப்பார் அவர் கை வச்சாலும் போயிடுவான் 7 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ராஜஸ்ரீ பாம்பேயில் பெரிய கம்பெனி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க ரெண்டாவது எல்லாருக்கும் சால்வ் போட்டாச்சு இந்த 2 பேருக்கு இன்னும் நம்ம சால்வ் பண்ணது இதுக்கு அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அனிருத்த சைக்கிள்ஸில் பார்க்குற இளம் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க தருண் விஜய் அவர்களுக்கு இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆர் விஜயகுமார் அவர்களும் வாழ்த்து கொண்டாடி வழங்குமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம் சார் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பொன்னாடி தெரிவித்து வாழ்த்து சொன்னீங்கன்னா அந்த இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி சார் ரெண்டாவது மோசர்போர் 3வது ஸ்டுடியோ கிரீன் நாலாவது ரவி பிரசாத் அவுட்டர் யூனிட் ரவி பிரசாத் அதான் போப்தா கம்பெனி ஓப்பன் பண்ணாங்கல்ல அவங்க அப்பா ஊரில் அந்த போப்தா கம்பெனி பேர் வச்சு ஃபுல்லாக காலு நான் கன்னடத்தில் சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சு பட் அது பண்ண பின்பும் வந்து பெருசாக ஃபாலோ பண்ண முடியாமல் பெருசாக ஒன்று பேர் வெளியே வராமல் ஒரு மாதிரி இருந்தேன் அப்புறம் தமிழில் நான் பண்ணுற முதல் படம் இதுதான் அங்கே குற்றம் போய் இதுதான் டைரக்டர் வந்து என்னுடைய 10-15 வருஷமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர் அது பண்ணும்போது இந்த படத்தில் இந்த சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது ரீ ரெக்கார்டிங் மட்டும்தான் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங் சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு சாங் பண்ணோம் அந்த படத்தில் நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாரும் பாருங்கள் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் அண்ட் தருண் ஆல் தி பெஸ்ட் பிரியதர்ஷன் மேம் மதுசூதன் சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அந்த அவர் ரிசைட் பண்ணும்போது அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது அவ்வளோ பிடிச்சிது அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின
விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors, Tarun and Seshwada, really, what a amazing, நீங்கள் debutant artists-ஆ இருந்து கூட அவ்வளோ talent display பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, உங்களோட the animal. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதல் ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு இது ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறதோட உங்களுக்கு பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளேயே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு 5 மாதம் முன்னாடி நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிவுத்ரா இருக்க சொந்தம். ஹரிவுத்ரானா இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 5 மாதம் முன்னாடி என்னை ஹரிவுத்ரா பண்ணார். இன்றைக்கி இருக்க ஸ்பேஸில் படம் எடுக்கிறது ரொம்ப நல்ல நண்பர்கள் மூலிமா அது சாத்தியமான ஒரு விஷயம் தான். பணத்தெல்லாம் தாண்டி டெக்னீஷியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. அப்படியான சூழலில் நான் அவர் எடுத்த முதல் படத்துக்கு ஹரிவுத்ராவோட சப்போர்ட்டு தான் இன்றைக்கி என்னை 2வது படம் முடிச்சுட்டு உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க காரணம். அதுமாதிரி தேங்க்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் முடித்த உடனே டேரக்டருக்கும் இல்லை ஆக்டருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த டைமுக்கு ப்ரொடியூசர் அடுத்த படமாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உங்களுக்கு அமைஞ்சதுனால கண்டிப்பாக 2வது படம் சார் 3வது 4வது படமும் எடுப்பீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப சர்ப்ரைஸ்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர். லைக் எப்போனா இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவே நல்லா சவுண்டிங்காக இருந்துச்சு. லைக் இப்போ எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லைக் எப்படின்னா பேரரசு சார், ஆர்வி தீபமார் சார், இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கே வருகை தந்ததுக்காக பீல் தேனப்பன் சார் எல்லாருக்குமே மிக்க நன்றி. லைக் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அந்த கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் அந்த கேமரா நெருங்குறதுக்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எத்தனையோ ஜாமான்கள் இந்த திரைத்துறையில் இருக்காங்க. லைக் இப்போ அந்த கேமராக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த டீமுக்கு என்னுடைய உண்மையான இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த தருண் விஜய் கூட நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40 நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கார்த்திக் தம்பி தான் நான் கூப்பிட்டாரு. அப்படி ஹரிவுத்ராவை நல்லா பழக்கம். பட் இருந்தாலும் ஏன் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னா இது மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு மேரேஜுக்கு எடுத்து போகிறோன்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, சொந்த பந்தம் கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாம் அது மாதிரி நம்ம கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலுமே எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்னா சினிமா சம்பந்தமாக வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் பார்த்தேன். இப்போ தம்பி ஆக்சுவலாக ஹீரோ நடிச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டு நீங்கள் இன்னும் எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும், இன்னும் டெடிகேஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக முதல் படம் நீங்கள் அடுத்த படம் அடித்தா கூட என்னோட கருத்து என்னென்னா டைரக்டராக சரி எல்லா விதத்துக்கும் நான் சொல்கிறேன். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர்வி குமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டைட்டில்ஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது படம் அதுக்கப்புறம் சில படங்கள் என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடி நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், பிரச்சனையில் நமக்கு ஒரு பெரிய மேட்ரியில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்றுன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக
ஒரு லெட்டராக தான் உங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பார்த்துருது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் ஒரு அது பற்றி கஷ்டம். ஏதாவது ஒன்று ஓவராக கொஞ்சம் இதாக கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லோரும் பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் த்ரில்லாக ஆனால் அது த்ரில்லை கொண்டு வரது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது. எனக்கு சொல்லுவாங்க, அது கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கடி வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான் கடைசி நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கடி வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அது ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசாக நடிகர் எல்லாரும் களம் இறக்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் பெரியவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தீனப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷுவா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்களை பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சு இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க் எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரன் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல டீனேஜ் தாண்டிய ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை பிடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். அவருடைய உடம்பாக இருக்கட்டும், அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் இந்த டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போகிறதுல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தனால இன்றைக்கி அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த ஒரு கொரில்லா ஒர்க்காக ஒரு 2 months அவர் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம். அவர் ஒரு பேட் ஆக்டர்ன்றதுக்காக நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல அப்படி வீக்கில். அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாள் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறார். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம்.
படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நன்றி.